ஒரு அழகான கிராமம். எப்பவுமே பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதே ஊர்ல கந்தன் ஒரு ஆடு மேய்க்கிறவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் தன்னோட ஆடுகளை தினமும் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட பட்டியில ரொம்ப பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வெளியூர் பயணம் போக வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஆனா அவரோட ஆடுகளை பார்த்துக்க அவருக்கு யாருமே இல்லை. அதனால அவர் ரொம்ப தயக்கத்தோடையும் கவலையோடையுமே இருந்தாரு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து வேவு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குள்ளநரி இதுதான் நல்ல சமயம்னு முடிவு செஞ்சு கந்தனை ஏமாத்த ஒரு திட்டம் தீட்டுச்சு. அந்த குள்ளநரி ரொம்ப நல்ல குணம் கொண்டது போல கந்தன் கிட்ட பொறுமையா வந்து பேச ஆரம்பிச்சது. நான் உங்களுக்காக உதவி செய்யறதுக்காக தான் இங்க வந்தேன். நான் உங்களோட ஆடுகளை பத்திரமா மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போய் மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். நீங்க எந்த கவலையும் இல்லாம பக்கத்தூருக்கு போயிட்டு பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. என்னதான் குள்ளநரி ரொம்ப நல்லது போல பேசினாலும் கந்தனுக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வேற யாரும் இல்லை, வேற வழி தெரியாததுனால குள்ளநரியே பட்டிக்கு பாதுகாப்பா விட்டுட்டு கந்தன் ஊருக்கு போக முடிவு செஞ்சான். கந்தனும் ஊருக்கு கிளம்பியாச்சு. குள்ளநரிக்கும் தன்னோட திட்டம் நிறைவேறினதுல ரொம்ப சந்தோஷம். குள்ளநரி மறுநாள் ஆடுகள் எல்லாம் கூட்டிட்டு மேய்ச்சலுக்கு போச்சு. போன இடத்துல ஒரு குட்டி ஆடு ஒரு அழகான வானவில்ல பார்த்து அதோட அழகுல மெய் மறந்து நின்னுட்டு இருந்துச்சு. அதை பார்த்த குள்ளநரி இதுதான் சரியான சமயம்னு தெரிஞ்சுக்கிச்சு. உடனே அந்த குட்டி ஆடு கிட்ட போய், நீ இங்கேயே இருந்து இந்த வானவில்ல பாத்துக்கிட்டு நான் மத்த ஆடுகளை பட்டிக்குள்ள அடைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போச்சு. திரும்பி வந்த அந்த குள்ளநரி அந்த ஆடு கிட்ட ரொம்ப பாசமா பேசி ஒரு புதருக்கு பின்னாடி கூட்டிக்கிட்டு போய் அதை கடிச்சு சாப்பிட்டுருச்சு. மறுநாள் ஊர்ல இருந்து திரும்பி வந்த கந்தன் பட்டியில இருந்த ஆடுகளை எண்ணி பார்த்துட்டு ஒரு சின்ன ஆடு குறையறதா நரிய கூப்பிட்டு ரொம்ப கோவமா கேட்டாரு. அதுக்கு அந்த குள்ளநரி, முன்னாள் மேய்ச்சலுக்கு போனப்ப ஒரு பெரிய சிங்கம் இந்த ஆடுகள் எல்லாம் வேட்டையாட வந்துச்சு. அப்போ எல்லா ஆடையும் காப்பாத்திட்டேன். ஆனா அந்த ஒரு சின்ன ஆடை மட்டும் அந்த சிங்கம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு பொய் சொல்லி சமாளிச்சிருச்சு. கந்தனும் அந்த குள்ளநரி சொல்றத நம்பி, இவ்வளோ ஆடுகளை நீ காப்பாத்திருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. கந்தன் பட்டியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு குரங்கு வந்து கந்தனை வழி மறிச்சு குள்ளநரியோட சூழ்ச்சி எல்லாத்தையும் சொல்லுச்சு. அப்பதான் கந்தனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சது. உடனே கந்தன் அந்த குள்ளநரிக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாரு. மறுநாள் கந்தன் அந்த நரியோட புதர் பக்கத்துல ஒரு குழி பறிக்க முடிவு செஞ்சாரு. எப்படியும் இன்னைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு இந்த புதர் பக்கத்துல தான் வரும்போது அந்த நரி கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. நினைச்சது போலவே அந்த குள்ள நரியும் இன்னொரு ஆட்டை ஏமாத்தி அந்த புதர்கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. அப்படி வரும்போது அந்த குள்ள நரி அந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு. அதை பார்த்த கந்தன், நீ என்னை ஏமாத்தினது ரொம்ப தப்பு, நான் உன்னைய நம்பினது தப்புன்னு நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொன்னாரு. குள்ளநரி பிடிபட்டதை பார்த்த ஆடுகள் தனக்கான ஆபத்து குறைஞ்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு. கதைகள் பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பதிவிடுங்க.